எதிர்வரும் ஜூலை மாதம் சர்வஜன வாக்கெடுப்பு உதய கம்மன்பில. எதிர்வரும் ஜூலை மாதம் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்த அதிபர் ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளதாக பிந்துருவ ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை கொழும்பில் நேற்று 7ஆம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஜூலை மாதம் முதல் வாரத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்த திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் இந்த வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பதை ரணில் தீர்மானிக்க உள்ளார் என தெரிவித்துள்ளார். சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ரணில் பின்னடைவை சந்தித்தால் அவர் அதிபர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தெரிவித்துள்ளதுடன் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கினாலும் அரசியல் காரியாலயங்கள் நிறுவப்பட்டாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என குறிப்பிட்டுள்ளார். சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ரணில் 3ஆம் இடத்தை அடைந்தால் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை செய்தாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். மேலும் ரணில் ஏதேனும் ஒரு தரப்புடன் கூட்டணி சேர்ந்தால் 15 முதல் 20% வாக்குகளை பெறுவார் எனவும் தனித்து போட்டியிட்டால் பாரிய தோல்வியை தழுவ நேரிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நரேந்திர மோடியின் வெற்றி கடும் எதிர்ப்பை வெளியிட்ட சீனா தைவான் கண்டனம். மக்களவை தேர்தலில் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த தைவான் அதிபருக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி கூறியதற்கு சீனா பெரும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. 18வது மக்களவை தேர்தலில் 294 இடங்களை கைப்பற்றி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கின்றது. இந்த நிலையில் பிரதமர் மோடிக்கு தைவான் அதிபர் லாய் ஷிங் தே வளர்ந்து வரும் தைவான் இந்தியா கூட்டுறவை மேம்படுத்த எதிர்நோக்கி இருப்பதாக வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதனையடுத்து தைவான் அதிபருக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடி பரஸ்பர நன்மை பயக்கும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப கூட்டுறவை நோக்கி நாம் பணியாற்றும் போது நெருங்கிய உறவுகளை எதிர்பார்க்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார்.